மோஞ்சோ நான் தான் அபியம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா வந்து ஆரஞ்சு ரெஸ்ட்ரோ பார்ல இருக்கோம். இந்த ஆரஞ்சு ரெஸ்ட்ரோ பார் எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரி டு சென்னை போகிற ரூட்டில் ஈசிஆரில் வந்து ட்ரூ வேல்யூ கார் ஷோரூமோட ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அண்ட் உள்ளே வந்து சீ ஃபுட் கான்டினென்டல் டிஷ்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அண்ட் ஆல்சோ வந்து நம்மக்கிட்ட வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க பார் பற்றி செகண்ட் பார்ட் 2 வீடியோ போடுங்க. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தது நல்ல ரீச் கொடுத்து நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ட் பார்ட் 2 வீடியோ கேட்டிருந்தீங்க. நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் லாக்டவுன் டைமில். ஸோ போட முடியல. எனக்கே தெரியாது லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து சென்னையை விட தமிழ்நாட்டை விட பாண்டிச்சேரியில் வந்து சரக்கோட ப்ரைஸ் அதிகமாகிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரியும். அண்ட் உள்ளே போயிட்டு அதுவும் நம்ம கேட்போம் ப்ரைஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு அப்படின்னு கேட்போம். நம்ம உள்ளே போயிட்டு சாப்பிடுவோம். நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா பண்ணுறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஓகேவா? பண்ணவே மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நம்ம உள்ளே போவோம். இங்கேருந்து பார்த்தேன், நான் உள்ளே போய் பார்த்தேன். வேறு மாதிரி இருந்துச்சு ரெஸ்டாரண்ட் அட்மாஸ்பியரு. உள்ளே போயிட்டு சாப்பாடு வேறு மாதிரி இருக்கும். நம்ம சாப்பிட போகிறோம். அண்ட் வந்து இங்கே வந்து மாக்டெயில்லாம் ரொம்ப ஃபேமஸ். காக்டெயில் நான் குடிக்க மாட்டேன், மாக்டெயில் தான் குடிக்கிறேன். அதையும் இப்போயே சொல்லிட்டேன். உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க போவோம். அதுவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஓகேவா? நான் உள்ளே போகிறேன். உள்ளே வந்து உட்காந்தாச்சு. உள்ளே வந்தோடனே ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. ஒன்று வந்து ஹனி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து ஆரஞ்சு ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷல் சிஸ்லர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அண்ட் வெளியே வந்து ஹண்ட்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. அது வந்து இவங்க ரெஸ்டாரண்ட்டோட ஃபேமஸான வந்து ஜங்கிள் தீம் ரெஸ்டாரண்ட்டாக. அண்ட் உள்ளே வந்து ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். வெளியே வந்து லிக்கர்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து அங்கே உட்காரல. நமக்கு பிகாஸ் வந்து லிக்கர் ஒத்துக்காது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லிக்கரை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து ஃபுட்டை நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். வேறு ஓகே பண்ணிடலாமா? கண்டிப்பாக சிறப்பாக. ஓகே, ஃபஸ்ட் எது பண்ணலாம்? சிஸ்லர் பண்ணுவோமா? ஓகே, இங்கே ஃபிங்கர் சிப்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட்டு. அண்ட் இது வந்து ஃபுல்லாகவே எண்டு வரைக்குமே ஹீட்டாகவே தான் இருக்குமா. ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே ஃபிங்கர் சிப்ஸ் அண்ட் வந்து ரைஸ் தான் வச்சுருக்காங்க. டேஸ்ட் பண்ணுறா. தேங்க்யூ ப்ரோ. ஃபர்ஸ்ட் ரைஸ். இருக்குல்ல, அந்த ஹீட்டில் வந்து ஃப்ரை ஆயிருக்கு ரைஸு. ஸோ அந்த ஃப்ரையோட டேஸ்ட் தெரியுது. டேஸ்ட் பண்ணி போகிறேன். ஸோ ஹாட். நெக்ஸ்ட் வந்து அந்த சிஸ்லர் ட்ரை பண்ணுவோம். அண்ட் ஃபுல்லாகவே இது வந்து மீட். ஓகேஷ், ட்ரை பண்ணிடலாமா? கண்டிப்பாக. ரொம்ப நேரமாக அறுத்துட்ருக்கோம். நம்ம பேர்த்டே பாய் மாதிரி கேக் கட் பண்ணிகிட்ருக்கோம். ஆப்ரேஷன் மட்டுமே பண்ணிடுது. ஸோ இந்த பாருங்கள், சிக்கன் செம்ம சூடாக இருக்குது. சிக்கனோட மீட் இருக்குல்ல, அந்த மீட் எல்லாமே தனியாக எடுத்த மாதிரி ரப்பரியாக இருக்குது. சிக்கன் ஃபுல்லாகவே இருக்குது. வேறு எந்த மசாலாஸும் இல்லை. ஜஸ்ட் வந்து பெப்பரும் சால்ட் மட்டும் தான் இருக்குது. வேறு எதுவுமே இல்லை. அது இல்லாத அந்த கோஸ் வேறு வச்சுருக்காங்களா. இந்த கோஸோட ஃப்ளேவராக சிக்கனில் இறங்கியிருக்கு. வேற மாதிரி. ஓகே, ட்ரை பண்ணேன். ஆப்ரேஷன் பண்ணுறா. இங்கே ப்ரௌன் சாஸ் இருக்குது. ப்ரௌன் சாஸோட டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ப்ரௌன் சாஸ் ஒரு மாதிரி சால்ட்டியாக இருக்குது சாப்பிட்றப்பே. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து ஃபிங்கர் ஃப்ரைஸ், இங்கே இதெல்லாம் வச்சுருக்காங்க. கேரட்லாம் இருக்குது. வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கேரட். நெக்ஸ்ட் வந்து ஹனி ப்ரான் ட்ரை பண்ணுவோம். அண்ட் இங்கேயும் சேம் ரைஸ்லாம் வச்சு அழகாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. பிளேட்டிங்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரான் ட்ரை பண்ணுவோம்.
கிறிஸ்பியாக இருக்குது அண்ட் சாஃப்டாக உள்ள அவுட்டர் லேயர் வந்து கிறிஸ்பியாகவும் இன்னர் லேயர் வந்து சாஃப்டாகவும் இருக்குது. அண்ட் இதோட ஆனியன் கேப்சிகம் அதில் ஸ்வீட்னா இந்த டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்காங்க. டொமேட்டோ சாஸோட ஃப்ளேவர் அண்ட் உள்ளே இறங்கியிருக்கு. வேற டேஸ்ட். அண்ட் இதை வந்து ரைஸோட சேர்த்து சாப்பிடுவோம். வேற மாதிரி சார் சீரியஸாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணிடுவோம். ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டோம். அது வரைக்கும் நம்ம இதை சாப்பிடுவோமே. சேம் எல்லாத்தையுமே ஃபிங்கர் சிப்ஸ் அண்ட் ரைஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ரைஸோட டேஸ்ட்டே வந்து பிளெயின் ரைஸ் தான். பிளெயின் ரைஸும் சாப்பிடும்போது அதை ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. பிளெயின் ரைஸ் வந்து இது பண்ணி ஃப்ரை பண்ணி அதில் லைட்டாக சால்ட் ஃப்ரை போட்டு கொடுத்துருக்காங்க. அதை ஃப்ரை தோ பாருங்க லைட்டாக இந்த இடத்துலாம் கருப்பருப்பாக தெரியுதா. அதுவுமே இந்த இடத்துல டிஷ்ஷை போட்டு ஆட் பண்ணி சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம்ல. ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் வந்துருச்சு. சாப்பிடுவோம். நம்ம ஆல்மோஸ்ட் அது 2 சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. சாப்பிடுவோம். இதை ரொம்பலாம் வேணாம். நூடுல்ஸ் இவங்ககிட்ட எல்லா டிஷ்ஷுமே வந்து கொஞ்சம் சால்ட்டியாக இருக்குது. பட் அந்த டேஸ்ட் ரொம்பவே நாக்கில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் போய்ட்டு டேஸ்ட்டாக இருக்குது. நல்லாயிருக்கு. கொஞ்சம் இதில் ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருக்குது. மேபி நிறைய ஆயில் சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒயிட் நூடுல்ஸ் நல்லாயிருக்கு. சின்ன சின்னதாக கேரட்லாம் பீஸ் பண்ணி கோஸ் நிறையா கடையில் போனால் வந்துன்னா கோஸ் வந்து நூடுல்ஸ் அதிகமாக இருக்கும். அது வந்து சாப்பிட்றப்போ அந்த நூடுல்ஸ் சாப்பிட்றப்போ அது ஓவர்லேப் பண்ணி கோஸ் வந்து வாயில் டேஸ்ட் இருக்கும். பட் இவங்க அதெல்லாம் இல்லை, ரொம்ப கம்மியாகவே கோஸ் போட்டிருக்காங்க. அது அழகாக சாப் பண்ணியிருக்காங்க கோஸ்லாம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. தெரியுதா? அந்த கோஸ் அவங்க அழகாக அதில் சாப் பண்ணியிருப்பாங்க. கேண்டில் லைட் டின்னர் பண்ணியிருக்காங்க. நம்ம அதையும் டீட்டெயில்ஸாக கேட்போம். அது பார்ப்போம் சரி எப்படி இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி வந்து ரைஸ் ட்ரை பண்ணிடலாம். இதை பாருங்க. ஆனால் சிக்கன் தான் இதில் செம்ம பெருசாக இதில் செம்ம சிக்கன் இருக்குது. சிக்கனை வந்து 65 மாதிரி பண்ணல. இவங்க வந்து வேவ் வச்சு அதை வந்து ஃப்ரை பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்காங்க. அதை அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. பெப்பர் போட்டிருக்காங்க, எக்ஸ் அண்ட் சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. டொமேட்டோ சாஸ் ஊற்றி சாப்பிடுவோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். டொமேட்டோ சாஸ் ஊற்றி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எப்போயுமே வந்து சாஸ் இல்லைன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் இறங்கவே இறங்காது. உங்களுக்கும் யாருக்காவது இந்த மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சாப்பிடுவோம். டொமேட்டோ சாஸ் தான்யா அச்சு தூக்குது. நம்ம இதை சாப்பிட்டுட்டு வெளியே வேறு வந்து கேண்டில் லைட் டின்னர் பண்ணியிருக்காங்க. அதை போய்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாப்பிடுவோம். இது அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்கள். அது முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வெளியே போய் பார்க்கலாம். ஓகே, வந்து அவங்க யாரையும் சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க போல்.
உள்ளே போய் பார்த்தா வேறு மாதிரியான பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு அண்ட் உள்ள டிசைன்ஸ்லாம் வந்து பலூன்ஸ்லாம் வச்சு லைட்லாம் செட் பண்ணி வேறு மாதிரி இருக்குது. நான் வீடியோ எடுக்கிறவனே என்னோட நண்பன் தான். ஆனால் வந்து இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணவே மாட்டேறான், ஏனே தெரில. தயவு செஞ்சு இந்த மாதிரி யாராவது பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்படியே வந்து பாருங்களேன் உள்ள. ஓகே, நம்ம அவங்ககிட்ட இந்த ப்ரைஸ் என்னென்னு கேட்போம். ப்ரோ இதோட ஆக்சுவலாக ப்ரைஸ் என்ன? இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேக்கேஜ் இருக்குது. பார்த்தீங்கன்னா 2500 வரும். அதில் என்னென்ன வருங்கன்னா ஃபுல் டெக்கரேட்டட், ஃபுல்லாக வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணி தந்துடும். ப்ளஸ் இந்த சேஃப்டி அந்த அட் ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, எந்த கெஸ்ட்டும் உள்ளே இன்ட்ரோ பார்த்துப்போம். ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்க். வர கப்புள்ஸ்க்கு 2 வெல்கம் ட்ரிங்க், அதாவது காக்டெயில் வித் ப்ளஸ் மாக்டெயில். அது இல்லாமல் ஷெஃப் ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் ஒன்று இருக்குது. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2500 வந்துடும். ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு கேக், பர்த்டே கேக் ஒன்று நாங்கள் காம்ப்ளிமெண்ட்ரியாக பே பண்ணுறோம். ஓகே, என்ன கேக் பண்ணுறீங்க? பிளாக் ஃபாரஸ்ட் தான். பிளாக் ஃபாரஸ்ட் அவங்க என்ன இதில் கேட்குறாங்களோ அதுவே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக கேட்டாலும் பண்ணி கொடுப்போம். ஓகே, பாருங்க கைஸ், வேறு மாதிரி இருக்குதியா உள்ள லைட்லாம் செட் பண்ணி அல்டிமேட்டாக இருக்குது. ஓகேவா, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்ன பண்ணோம், போயிட்டு லிக்கர் ப்ரைஸ் விசாரிப்போம். நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அப்படியே திரும்பி பாருங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. டாடா, பாய் 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 பாய்.